ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா வந்துட்டு கார்த்தியை துப்பாக்கியால் சுட்டுறாங்க. கார்த்தி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை ரியா சுட்டுட்டாங்களா, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ரியா வந்துட்டு ரொம்பவே பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனந்துக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஆனந்துக்கிட்ட இருந்து நமக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் ரியா. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு ரியாவுக்கு ஒரு கன் கொடுத்துருப்பாரு ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ஒரு துப்பாக்கியை உன் பொருளை வச்சு உன்னையே போடுறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரியா பண்ணிட்டாங்க. ஆனந்த் வந்துட்டு எதிரியை கொள்றதுக்காக கொடுத்த துப்பாக்கியை கடைசியில் ஆனந்தையே சுடுன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரியா வந்துட்டு ஆனந்தை துப்பாக்கியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, விட்டுரு ரியா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அண்ணன் எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கிடைக்காத எந்த ஒரு பொருளுமே வேறு யாருக்குமே கிடைக்கவே கூடாது, அதுவும் இந்த மீனாட்சிக்கு கிடைக்கவே கூடாது, நான் இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை கொல்ல போகிறேன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பணம் தானே முக்கியம், பணம் நான் எவ்வளோ வேணாலும் தரேன், தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இவனை கொன்னா தான் என் ஆத்திரமே தீரும், நான் இப்போது ஆனந்தை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்காக கண்ணை ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ஆனந்த் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பாய்ஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு மீனாட்சி ஆனந்தை தள்ளி விட்டுட்டு மீனாட்சி போய் நின்னுறாங்க. ஸோ மீனாட்சி மேலே குண்டு பட்டுருது. ஸோ மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அபிராமி தீபாவும் அதிர்ச்சியில் ஓடி வராங்க. மீனாட்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓடி வந்து தூக்குறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு ரியா கையில் இருந்த கண்ணை சடனாக பிடுங்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரியாவை போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மீனாட்சி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் ரியா, மீனாட்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸான சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. மீனாட்சிக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னோடனே தீபா வந்துட்டு என்னோட பிளட் குரூப்பும் அக்காவோட பிளட் குரூப்புக்கும் மேட்ச் ஆகும், ஸோ நானே பிளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு மீனாட்சியை காப்பாற்றுறதுக்காக ரத்தம்லாம் கொடுத்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ரியா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. கார்த்திக் பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காரு. பரபரப்பாகவும் குடும்பம் எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. செம்ம டஸ்ட்டாக இருக்குது கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.